Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம நிறைய கார் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறோம். இந்த டிராக்டர் ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக என்னுடைய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அது வந்து நிறைவேறிக்குது. டிராக்டர் எப்படி ஓட்டணுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக காலையிலேருந்து கற்றுட்டு இருந்திருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம கொல்லிமலைக்கு வந்து ஆக்சுவலாக டிரைவிங் சீரீஸ்க்காக நம்ம பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அங்கே அடிவாரத்தில் நம்ம நண்பரோட ஒரு விவசாய நிலம் வந்து இருக்குது. அங்கே தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த டிராக்டர் வந்து எப்படி ஓட்டலாம், எப்படி ஓடுது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிராக்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு செம்ம தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர் ஃபன்னாக வந்து உங்களுக்கு இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த டிராக்டரில் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து டிராக்டர் ஓட்டும் போது பார்த்தப்போ நிறைய விஷயங்களை பார்த்து என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துருவோம். ரைட், இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெடல் இருக்குது. இதுதான் வந்து கிளச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிலரேட்டர் வந்து இந்த வண்டியில் 2 இருக்குது. இதை வந்து நம்ம காரில் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல, அப்படி வந்து இதை நம்ம சொல்லலாம். இது ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு பெடல் ஒன்று இருக்குது. அங்கே கீழே தெரியுதா? நான் அங்கிட்டு கூட போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் வந்து ஆக்சிலரேட்டரோட பெடல். இருங்க, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். இது வந்து ஒரு ஆக்சிலரேட்டர், ஹேண்ட் ஆக்சிலேட்டர், அதாவது க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம். இதை வந்து பெடல் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம ரோட்டில் ஓட்டும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உழவு ஓட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஃபிக்ஸடாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லெக்கு வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா, இந்த பிரேக்கில் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பிரேக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே பெடலாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் வந்து இங்கே இருக்கிற இந்த பெரிய வீலுக்குரிய பிரேக் தான் வந்து இது. இந்த வீல் நின்றுச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான். இதில் என்ன பண்ணலான்னா, இந்த 2 பெடலையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இது தனியாக உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இது லெஃப்ட் வீலுக்கும் இது ரைட் வீலுக்கும். எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் உழவு ஓட்டும் போது வண்டியை நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா 2 வீலும் சுற்றிக்கிட்டே இருந்தால் வண்டி திரும்புறது வந்து கஷ்டம். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீலை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் அப்ளை பண்ணி இன்னொரு வீலை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு என்னாகும், உங்களோட டிராக்டர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போது எந்த சைடு நீங்கள் திரும்பணுமோ அந்த சைடு நீங்கள் என்ன பண்ணணும், ஹார்டாக வந்து பிரேக் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சிலரேட்டரும் கொடுக்கணும். அப்போ உங்களால் கால் எடுத்து இங்கே வைக்க முடியாதுங்கிறனால தான் இந்த இடத்துல வந்து ஹேண்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சிலரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் 4 கியர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் 1 வந்து இங்கே இருக்குது. 1 2 3 அண்ட் தென் 4. இது வந்து ஒரு ரிவர்ஸ் கியர். இன்னொன்று இதில் 2 மோட் ஆஃப் டிரைவிங் இருக்குது. ஒன்று லோ அண்ட் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4 வீல் டிரைவ் கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோ அண்ட் ஹை வந்து இருக்கும். ஸோ ஹையில் போனோம் அப்படின்னா ஹை டார்க் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்போ ஹையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து இப்படி ஹையில் மாற்றிட்டீங்க அப்படின்னா வண்டியோட டார்க் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு தான் வந்து உழவு ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டில் போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் லோவில் போட்டுட்டு ஈவன் 3rd or 2nd கூட உங்களால் ரோடில் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிராக்டர் வந்து ஒரு பழைய டிராக்டர் தான். 1995 மாடல் வந்து இது. ஸோ இங்கே ஆர்பிஎம் மீட்ரு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டும் போது அது எதுக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து ஆயில் லெவலு அதெல்லாம் இருக்குது. இது ஹார்ன் அடிக்கலாம். அந்த பக்கம் ஹெட்லைட்டுக்கு வந்து இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் செட்டப்பு. இப்போ நம்ம உள்ளே ஏறி பார்க்கலாம். ஸோ இன்க்ரஸ் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். இந்த வண்டியில் இன்க்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வேறு லெவலில் இருக்குது. ஏறலாம். முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இங்கே டயரில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் உள்ளே வர முடியுது. பட் இப்போ இருக்கிற டிராக்டர்லாம் இந்த போர்ஷனே வந்து நல்லா ஒய்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக உங்களால் உட்கார முடியும். இந்த சீட்டே வந்து நல்லா குஷனாக இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணும்போது நிறையா நம்ம டிராக்டரில் பார்த்தோன்னா டிரைவர் இப்படி குதிச்சுட்டே போகிறத நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே நல்ல ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக வந்து ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிராக்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வாங்க. இப்போ இன்னொரு ஒரு விஷயம், இங்கே நம்ம முன்னாடி ஒரு 2 இருக்குது, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க.
இது வந்து எக்ஸாஸ்ட்டு, அது வழியாக புகை வரும். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. நம்ம யூஸ்வலாக நம்ம காரில் ஏர் ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதே தான். இதில் இன்ஜின் வந்து இந்த இடத்துல வந்து லாங்கிடியூனில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வர்ற கிராங்க் ஷாட் வந்து அப்படியே இங்கே கீழே வந்து ட்ராவல் ஆகி நமக்கு ரியர் வீல் டிரைவில் இந்த வண்டி வந்து ரன் ஆகும். இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம லோவில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டலாம், அதுக்கப்புறம் நம்ம ஹையில் போடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம லோவில் போட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு கீ கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ரைஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்க்கலாம், இது வந்து ஆக்சிலரேட்டர், அதுவும் ஆக்சிலரேட் ஆகுது. தெரியுதா? நான் கையை எடுத்துட்டேன், ஆனாலும் ரைஸ் ஆகியே இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இங்கே வந்து ஆர்பிஎம் மீட்ரு வந்து இருக்கு இல்லையா, ஸோ விட்டுட்டோன்னா அது எங்கே போகுது பாருங்கள், 5ல் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10ல் வச்சுக்கிட்டோன்னா உழவு வந்து நீங்களாக ஓட்டுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம பெடலை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பிரேக்கையுமே வந்து இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வண்டி வேறு லெவலில் 3rd கியர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே லீவர் வந்து பாருங்கள், நம்ம நிறைய டிராக்டர்லாம் டிரைவர் பார்த்துருக்கோம், 2 கையை வச்சு என்னமோ இங்கே பண்ணுறாங்களே அப்படின்னு பார்ப்போம். அது கியர் தான். ஸோ கியரை போட்டாச்சு. கிளச்சு வந்து இங்கே நல்லா நான் மிதிச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம காரில் மாதிரியே தான். நம்ம கிளச்சை விட்டோன்னே வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். வண்டி 3ர்டில் விழுந்துருச்சா இல்லையா? லோவில் போட்டாச்சு. இப்போ 3ர்டில் தான் இருக்குது, மூவ் ஆகிறது தெரியுதா? பிடிச்சிக்கோங்க ப்ரோ. பாருங்கள், நான் கிளச்சை வந்து ஹாஃப் கிளச்சு ஜஸ்ட்டு விட்றேன். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கிளச்சை எடுத்துட்டேன். கிளச்சை வந்து அமுக்கவே இல்லை. இங்கே கீழே நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து கால் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே வண்டி வந்து ஓடிட்டே இருக்குது. 3rd கியரில் இது. இப்போ இதே நம்ம செகண்ட் போட்டு பார்க்கலாம். இது வந்து செகண்டு. ஸோ செகண்ட்லேயும் அதே ஸ்பீடில் போகுது. ஆக்சிலரேட்டர் கொடுக்குறேன். இது ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங்லாம் கிடையாது, மேனுவல் தான். ஆனாலுமே சூப்பராக வந்து நம்மளால் திருப்ப முடியுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேலே தூக்கியிருக்கா பின்னாடி. ஸோ ரொம்ப ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், 3rd கியர்லேயே நான் வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது 3rd கியரில். தெரியுதா? நல்லாவே ஸ்பீடாக போகுது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா சூப்பர் ஸ்மூத்தாக வந்து போகுது. அதே மாதிரி நான் ஸ்டேரிங் நான் சொன்னேன் பாருங்கள், ரொம்ப நம்ம இமேஜின் பண்ணுற அளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நான் ஹையில் போடுறேன். ஹையில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியரில் நம்ம போட்டு பார்க்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் கியரில் விழுந்துருச்சு. எவ்வளோ பவர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்பா பாருங்க, ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தா வண்டி சும்மா தூக்குது பாருங்க. ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குறேன். கிளச்சில் இருந்து காலை எடுத்த உடனே செம்ம பவர்ஃபுல்லாக வந்து தூக்குது. ஸோ இதான் வந்து ஹைக்கும் லோவுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பின்னாடி வந்து நம்ம உழுவுறதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு அக்சசரி இருக்குது இல்லையா, அதை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு லீவர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி தூக்கணும்னா இப்போ வந்து கீழே இறங்கிடுச்சு. நீங்கள் அதை பார்க்கலாம். பதிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணுக்குள்ளே அது பதிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஹையில் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. பாருங்கள் அது எந்த அளவுக்கு மண்ணை வந்து தோண்டிட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதில் ஆக்சிலேட்டர் நம்ம கொடுத்துட்டு இந்த பிரேக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆக பிரிச்சிருவோம். இந்த பிரேக் வந்து என்ன பண்ணுறோன்னா 2ஆக பிரிச்சுட்டேன். இப்போ இது வந்து வலது பிரேக் ஒன்று, இது வந்து
இடது வீல் பிரேக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி போய் இப்படி திருப்புவோம். இந்த இடத்துல வீல் வந்து எப்படி பிரேக் அப்ளை ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம ஆக்சிலேட்டர் வந்து நம்ம கால் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து ஒரு 10 வர்ற அளவுக்கு 15 10 வர்ற அளவுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் நம்ம கொடுத்துட்டு ரைட் சைடு லெக்கில் நான் காலை வச்சுக்கிறேன். இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரைட் சைடு பிரேக்கை மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். இல்லை கொஞ்சம் நம்ம தள்ளி போய்க்கிடுவோம். முன்னாடி பாருங்கள் போயிட்டே இருக்குது. ரைட் சைடு பிரேக்கை வந்து என்ன பண்ணுறேன்னா ஆக்சிலேட்டர் கிளச்சை மீச்சிக்கிட்டு இது நல்லா இதை அமுக்குறேன். இருங்க போகுது 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 போகுது. இப்போ நமக்கு பின்னாடி உழவு ஓட்டிகிட்டு தான் வருது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரேக்கை கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறேன்னா பிரேக்கை வந்து கொஞ்சம் நல்லா அமுக்குறேன்னா நீங்கள் பாருங்கள் இந்த ரைட் சைடு வீல் வந்து நிற்கிது. ரைட் சைடு வீல் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்லோ ஆகி நிற்கிது. ஆனால் இந்த பக்கம் வீல் மட்டும் நல்லா வேகமாக சுற்றுது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அது வந்து நல்லாவே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த டிராக்டரோட ஓட்டுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லோலையே போட்டுக்கிறேன். லோலையே போட்டுட்டு நம்ம 3rd கியர்லேயே வச்சுக்கலாம். எப்படிங்க எக்ஸ் 3rd போட்டாச்சு. அப்படியே நேரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க. அப்படியே உழவு ஓட்டிகிட்டே போகலாம். நம்ம பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் உழவு வந்து எவ்வளோ டெப்த்தாக வச்சுட்டு அது ஓட்டுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இழுக்கல, ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கையில் வச்சுக்கிட்டு 1st கியரில் போட்டோன்னா வேறு லெவலில் இப்போ போகும் பாருங்கள் வண்டி. தூக்குது அப்படியே. இப்போ பாருங்கள் ஸ்மூத்தாக வந்து நம்ம மண்ணுக்குள்ளே பதிஞ்ச ஒரு ஃபீலே இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து ஒரு லீவர் ஒன்று வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி இழுத்தோன்னா டிராக்டர் வந்து ஆஃப் ஆகிடுது. சிம்பிள். ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இங்கே வந்து தான் நானே என்னென்னது ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஓட்டு பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். செம்மையாக இருக்குதுங்க, சூப்பர் ஃபீல் ஆக்சுவலாக. இன்னொன்று ரோட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா இதில் வந்து லோவில் போட்டுக்கிட்டு நீங்கள் கியர் 4th வரைக்கும் கூட நீங்கள் ரோட்டில் ஓட்டலாம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து டார்க் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களில் நிறையா பேருக்கு இந்த க்யூரியாசிட்டி இருந்திருக்கும், டிராக்டர்லாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. பெரிய இராணுவ வித்தெல்லாம் கிடையாது. நம்ம கார் எப்படி ஓட்டுறோமோ அப்படி தான் ஓட்டுறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ரியல் டைமில் நம்ம ஓட்டும் போது நம்ம எவ்வளோ எனர்ஜி நமக்கு வேணுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் வந்து இப்போ இது வந்து மேனுவல் ஸ்டேரிங்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து பவர்டு ஸ்டேரிங்லாம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். டிராக்டரை எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிற விஷயம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.